உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். என்ன பிஜேபியோட தொகுதி பங்கீடுலாம் உறுதியாயிடுச்சா, முடிவாயிடுச்சா? தொகுதி பங்கீடு கொடுத்துருக்கோம், கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் எந்த தொகுதிங்கிறது இனிமேல் தான் தெரியும். பாஜக கூட்டணி தானே? ஆமாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாஜக கூட்டணி தான். அதிமுகவோட நெடுநாளாக பயணிச்சுட்டு இருந்தீங்க, எதுக்கு இப்போது பாஜகவை தேர்ந்தெடுத்தீர்கள்? அதிமுகவோட 23 வருஷம் அவங்களோட பயணித்தேன். ஒரு நாள் 2 நாளில் அந்த காலத்துலேருந்தே பயணிச்சுட்டு இருந்தேன். இப்போது காலத்தின் கட்டாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்டிஏ அலையன்ஸில் தான் நான் ரொம்ப ஆழமாக இருக்கிறேன். அவங்க தேர்தல் டைமில் எனக்கு செய்த துரோகத்தை என்னால் மறக்க முடியல. யார்? ஏடிஎம்கே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிக்கும் பொழுது தென் மாவட்டத்தில் எனக்கு சீட்டு கேட்டு அவங்ககிட்ட நான் போராடினேன். கடைசியில் நாங்கள் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் நிற்கணும்னு சொல்லி என்னை வந்து எக்மோர் கான்ஸ்டிடுவன்சியில் வேணுக்குன்னே பழி வாங்கணுங்கிற நேரத்தில் நிறுத்துனாங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னா, திமுக காரங்களுக்கு தான் அதிமுக காரமுறை வேலை செஞ்சாங்க. எனக்கு வந்து வேலை செய்த மாதிரி நடிச்சுட்டு அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர், ஒன்றியம், பகுதி செயலாளர் எல்லாருமே திமுகவுக்கு தான் அதிகமாக வேலை செஞ்சாங்க. எனக்கு வேலை செய்யலை, என்னை ஏமாற்றிட்டாங்க. இது ஒரு ஃபைலே எடுத்து நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேர்தல் நேரத்திலே அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நண்பர் ஜெயக்குமார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எல்லாருமே கேட்டாங்க, அவங்களாம் வார்ன் பண்ணாங்க, மாவட்ட செயலாளர் மாற்றி விட்டாங்க, அந்த வேறு தொகுதிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, அங்கேயும் போய் அதே வேலை செஞ்சான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். நான் அப்படி இருக்கும்போது மீண்டும் இப்போ ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைக்கு வந்தப்போ அதே ஆள்கள், எந்த ஆட்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனோ அவ்வளோ பேர் அதே பொறுப்பு போட்டு எடப்பாடி எனக்கு கொடுத்து எனக்கு ரொம்ப வருத்தம். அப்போ இவங்க தவறு செய்தாலும் கூட அப்போ என்னை பழி வாங்கி தான் தோற வச்சாங்க மனசில் எனக்கு ஒரு தாக்கம் வந்துச்சு. அது ஒன்று. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் கேட்கும்போது நான் கேட்ட தொகுதியை கொடுக்காம அவங்க கேட்குற தொகுதியில் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கேன். அப்போ அதெல்லாம் அவங்க மனசு தாக்கம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் நான் வெளியில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நான் அதிமுகலேருந்து வெளியில் போயிட்டேன். ஆனால் இந்தியா அலையன்ஸில் நான் இருக்கேன்னு சொல்லி பதிவு பண்ணேன், மீடியாவில் பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் ஈரோடு தேர்தலில் என்ன அழைச்சாங்க, போனோம், எல்லாம் ஒன்றா இருந்தோம், தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சந்தர்ப்பத்துக்கு என்னை அழைப்பது போன்று எனக்கு மனசில் பட்டுச்சு. அப்போது சரி, இனிமேல் நம்ம என்டிஏல தானே இருக்கோம், அதிலே இருப்பேன் சொல்லி போயிருக்கேன். அப்போ அதிமுக செய்த துரோகத்தினால தான் பாஜக கிட்ட போயிருக்கீங்க. பாஜகவினுடைய கொள்கை பிடிச்சதான் இருக்கேன். ஏன்னா மோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஜகவில் மோடியை வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஆளுமை, அவருடைய தகுதி, இன்டர்நேஷ்னல் லெவலில், நேஷனல் லெவலில் அவருடைய பெயர், தமிழை பற்றி அதிகமாக பேசுகிற ஒரு பிரதமர், தேவேந்திர குல வேளாளர் கொடுத்த அரசாணை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் தான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பிரதமராக இருந்தார். அவருடைய கொள்கை ரீதியாகவே அவருடைய மக்களுக்கு செய்கின்ற சேவைகள் மனப்பாங்கோடு இருக்கிறதுனால அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால பிஜேபி போகிறேன். அதிமுக பிஜேபி இந்த கூட்டணி உடைஞ்சிருச்சு. இது 2 பேருனுடைய ஒத்த விருப்பத்தோடு தான் உடைஞ்சதா இல்லை? ஏன்னா கடைசி வரைக்குமே அதிமுக கூட பிஜேபி போராடிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அது வதந்தியாக இருக்கலாம். அவங்க போராடினாங்க, உங்களுக்கு எனக்கு தெரியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜி.கே. வாசனே நேராக போனதெல்லாம் நம்ம இல்லை. ஜி.கே. வாசன் வந்து அவரோட பேச போனார்னு சொன்னாரா? அவங்ககிட்ட சொன்னாரா? இல்லையே. அப்படி ஒரு முயற்சி இருந்தது. முயற்சி அது இருந்ததோ இல்லையோ அது தெரியாது. அவர் எந்த ஆஸ்பெக்டில் போனார்னு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், எனக்கு தெரியல. ஆனால் அவர் எடப்பாடினா தெளிவாகவே சொல்கிறார், நான் வந்து பிஜேபியில் நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வெளியில் வந்துட்டோன்னு அவர் தெளிவாகவே பேசிட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டி இவங்க வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லுவது எப்படி நியாயம்? அது தப்பு, நீங்கள் சொல்ல தப்பு. ஆனால் இருவரும் ஒருவரை இசைப்பாடவும் இல்லை, இசைப்பாடவும் இல்லை, அது வேணா ஒத்துக்கிறேன். இன்னைக்கு முதல் கொண்டு ஜெயக்குமார் பாடுறாரு, என்ன பண்ணுறாரு? கண்ணாபுண்ணான்னு பாடுறாரு. அவர் சொல்லி என்ன பிரயோஜனம்? கேபி முதலமைச்சர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? முன்னாள் முதலமைச்சர் பேசிட்டார். என்ன பேசுறாரு? குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஆமா, கண்டிக்கிறார். அப்ப இதுக்கு முன்னால குடியுரிமை சட்டத்துக்குள்ள ஆதரவு கொடுத்த யாரு? அவங்க தானே கொடுத்தாங்க. இன்னைக்கு எதிர்க்கிறாரு. இங்க பாருங்க, அன்னைக்கு கொடுத்தது நீங்க, ஓட்டு போட்டது யாரு? நீங்க தானே கொடுத்தீங்க. நான் அந்த பாயிண்ட்க்கு வரேன். பிஜேபி எதிர்க்கிறாருல்ல. ஏங்க, பிஜேபி கொண்டு வந்த திட்டத்துக்கு முதல்ல ஆதரவு கொடுத்தது யாருங்க? அதிமுக தான். இல்லன்னு இப்படி சொல்ல முடியும்? ஓட்டு போட்டாங்களா இல்லையா? அன்னைக்கு கூட்டணி தர்மத்துக்காக போட்டு இது என்ன சந்தர்ப்பத்துக்கு அப்ப கூட்டணி வச்சிங்களா?
மனப்பூர்வம் கூட்டிட்டு வைக்கலையா? இப்ப நீங்களே சொன்னீங்களே சார், அரசியல்ல கொள்கைகள் நிரந்தரம் இல்லை, எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. அதை ஒத்துக்கிறேன். எல்லாரும் சொல்றதான் நானும் சொல்றேன், உண்மை அதுதான். அதனால இப்ப எதுக்கணும் அப்படிங்கிறது எதுக்குறாங்க, தேர்தல்னால எதுக்குறாங்க. கூட்டம் இருந்தா எதுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த கூட்டணி உடைஞ்சது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன போட்டால் அது வருத்தத்தக்க ஒரு விஷயம் தான். கூட்டணி உடையக்கூடாது. ஏன்னா நம்ம திமுக வீழ்த்துன்னு சொன்னால் எல்லாரும் ஒன்றா இணையணுமா வேண்டாமா? என்னுடைய கான்செப்ட் தான். எல்லாரும் இணைந்து திமுகவை அழிக்க நினைக்கணுமே தவிர தனியாக நின்று தனிமரம் தோப்பாக்காது. தனியாக நின்று எதுக்க முடியாது. இப்போ அதிமுக தனியாக தான் இருக்குது. அவங்க கூட கூட்டணிகள் இன்னும் யாருமே ஒழுங்காக சேரலை. அவர் வருத்தத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த கூட்டணி தர்மம் என்பது எல்லாரையும் அரவணைச்சு ஒத்த கருத்தில் இருந்து எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம்னா அன்னைக்கு திமுக வீழ்த்திருக்க முடியும். இதனால மைனஸ் தானே தவிர ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் என்னடான்னா எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகி பட்டம் கட்டுறீங்க. பாஜக தரப்புல சில பேர் என்ன சொல்றாங்க, அவ்வளோ உதவி செஞ்சாங்க பாஜக. உண்மைதானே? இல்லைன்னு சொல்ல மனசாட்சியை தொட்டு சொல்ல என்ன உதவி செஞ்சாங்க? என்ன உதவி? ஆட்சியில் உட்கார வச்சது அவங்க தானங்க சார். அவருக்கு செல்வாக்கு இருந்தது. சும்மா எல்லாம் செல்வாக்கெல்லாம் கிடையாது. அவருக்கே தெரியும். மனசாட்சியோட பேச சொல்லுங்க. சசிகலா அம்மா கொடுத்தாங்க, கண் கூட பார்த்தோம். எம்எல்ஏக்கள் ஆதரிச்சாங்க, பார்த்தோம். 4 வருஷம் நடத்தினாரு, பார்த்தோம். யாரு 4 வருஷம் ஆளை வச்சது? 2 பேர் பிரிஞ்சாங்களா? கொஞ்சம் பொறுங்க. ஓபிஎஸ்சி பேசி பிரிஞ்சாங்களா இல்லையா? ஆமா. அப்போ கொஞ்சம் குறைஞ்சதா இல்லையா? ஆமா. அவங்க சேர்ந்த பிறகு தானே மெஜாரிட்டி வந்துச்சு. ஆமா. மெஜாரிட்டி வந்த பிறகு தான் ஆட்சி வந்தீங்க. ஆமா. அவங்களை சேர்த்து விட்டது யாரு? ஓபிஎஸ் சேர்த்து விட்டது யாரு? இரு அணிகளுக்கு குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க யாரு? குழு கிடையாது, வெங்காயம் ஒரு நியூஸ்லயும் நான் பார்க்கல. நீங்க பார்க்கல. அமித்ஷா மனசாட்சியோட சொல்லுங்க. அவரு பதிவு பண்ணது யாருன்னா ஓபிஎஸ் அண்ணன் தான் பதிவு பண்ணார். என்ன பண்ணாரு? என்னை பிரிந்து நான் வந்தவரை ஒன்றாக சேர்த்து ஆட்சியில் அமர வைத்து அழகு பார்த்தது அமித்ஷாஜி அவர்கள் என்று ஓபிஎஸ் அவர் தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அவங்க பேசுகிற வச்சுலாம் எனக்கு தெரியுமா? அதனால் அவர் தான் உங்கள் ஆட்சியை 4.5 வருஷம் ஆண்டதுக்கு காரணமே பிஜேபி அரசு தான். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், மீடியாவுக்கு தெரியும். சும்மா கேட்கணும்லாம் கேட்கக்கூடாது. உண்மையான நிலை அதுதான். ஆனால் அவர் நன்றி உள்ளவராக இருப்பார்னு எதிர்பார்த்தாங்க. அவருடைய விசமத்தனத்தை காட்டிட்டார் தான் நான் நினைக்கிறேன். அது அவர் தான் பதில் சொல்லணும். ஏன் இப்படி வெளியில் போகணுன்னு எந்த காரணமும் கிடையாது. எந்த காரணம்? சண்டை போடுறதுக்கு ஏதாவது காரணம் வேணும்? அண்ணாமலை இங்க பாருங்க, அண்ணாமலை மாநில தலைவர் தாங்க. அவரு மாநில தலைவர் ஒருத்தர் பேசுறாங்கனால வெளியே போறாரு. இங்க பிஜேபியோட பேஸ் அவர்தான். இல்ல, காரணம் வேணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். ஜெயலலிதா அம்மாவை திட்டினா விடுவாங்களா அவங்க? யாரு என்ன பெருசா அண்ணாவை திட்டினா பேரு திமுகவுக்கு இல்லாத உணர்ச்சி உங்களுக்கு மட்டும் வந்துச்சா? திமுகவுக்கு தான் அண்ணா மேல தான் ஆசை. அண்ணா வச்சுதான் ஆட்சி. பேர்லயே அண்ணா வச்சிருக்காங்க. அது இருக்கட்டும். அதனால என்னவோ தப்பா பேசுற அவரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட கருத்து தான் பேசியிருக்காரு. முதல்ல புரிஞ்சுக்கங்க. என்னுடைய சொந்த கருத்து நான் 1000 இடத்துல பதிவு பண்ணிருக்காரு. ஒருத்தருடைய தனிப்பட்ட சொந்த கருத்தை வந்து நீங்க எப்படி அரசியல் எடுக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி மோடியை திட்டிட்டு என் சொந்த கருத்துனா விட்டுருவீங்களா? யாரு திட்ட சொல்லுங்க. அவர் மனசாட்சியில் ஒண்ணு இருக்குல்ல, திட்ட சொல்லுங்களேன். அவருக்கு என்ன சார் சும்மா மோடிக்கு இவருக்கு என்ன உறவுன்னு நீங்க எடுத்து போட்டு கேட்டுறீங்க? மோடியால் உருவாக்கப்பட்டதுதான் எடப்பாடி அண்ணன். நான் வச்சு இல்லைன்னு சொன்னா மனசாட்சியே இல்லாத மனிதன் நான் சொல்லுவேன். மோடியால் ஆண்டவர் ஆட்சியில் உட்கார வைத்த அழகு பார்த்தவர் தான் பிஜேபி அரசு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வேணா தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் புரடாகணும். அவர் சசிகலாவே ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டாரு சார். சூரியனை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு. சசிகலாவே எதுவும் பண்ணல. அதுலேருந்து தெரிஞ்சுக்காங்க அவருடைய நிலைமையை. சந்தர்ப்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். அது நல்லதல்ல, அரசியலுக்கு நல்லது, நாகரிகம் இல்லை. நான் என்னால் சொல்ல போனால் அதுதான் நாகரிகம் இல்லாத வார்த்தைகள், அதெல்லாம் பேச்சு. கூட்டணி உடைஞ்சதுக்கு உண்மையான காரணம் தான் என்னன்னு நினைக்கிறீங்க? அது அவர் தான் சொல்லணும். ஏன் உடைச்சோம்னு சொல்லி அவருக்கே அவருக்கே தெரியலையே ஏன் உடைச்சோம்னு சொல்லி. எடப்பாடி அண்ணனுக்கே சொல்ல தெரியலையே. எதுக்கே உடைச்சிங்கன்னு நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதிலே சொல்லல. பயங்கரமா எல்லா இடத்துலயும் போய் என்ன சொல்ல சிறுபான்மை மக்கள்லாம் ஆமா, சிறுபான்மை மக்கள் இப்ப போட்டுருவாங்களாமா அவருக்கு? போட மாட்டாங்களா? நிச்சயமா போட மாட்டாங்க. சிறுபான்மை மக்கள் கொஞ்சம் பொறுங்க. சிறுபான்மை மக்கள் வந்து அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா இருக்கும் பொழுதே 3% 5% தான் போட்டாங்க. நல்லா ஞாபகம் இதனால கால்குலேட் பண்ணி பாருங்க. முழுமையாகவே அவங்க வந்து ஒரு சாரா சைடு தான் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ பிரிஞ்சதுனால இவருக்கு எப்படி போடுவாங்க? இப்போ பிஜேபியிலேருந்து பிரிஞ்சதுனால சிறுபான்மை ஃபுல்லாக போட்டுருவாங்களா? அந்த 5% ஓட்டு வாங்கிடுவாரா? திமுக எதிர்ப்பு வாக்குகள், பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டும் எடப்பாடி பக்கம் வந்து. ஏன் திமுக எதிர்ப்பு வாக்குகள் மற்ற ஓட்டுகள்லாம் பிஜேபிக்கே வராது? நீங்கள் அங்கே மட்டும் நினைக்கிறீங்க. ஏன் பிஜேபி வராதுன்னு நினைக்கிறீங்க? திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் எங்களுக்கு வரும். சார் பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்குங்களா? இருக்குங்க, பாருங்க. இந்த தேர்தலில் பாருங்க. இப்போ தெரியாது உங்களுக்கு, பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. நீ பாருங்கன்னு தான் சொல்றேன். இப்போ தேர்தல் வரதால போது தனிச்சு பிஜேபி ஒண்ணு பண்ணது நாங்க பார்த்தோம். திமுக தனிச்சு வர சொல்லுங்களேன். இல்ல அண்ணா திமுக தனிச்சு நிக்க சொல்லுங்களேன். கூட்டணி ஓடுறா கூப்பிட்டு இருக்கீங்க.
திமுக இது கூட்டணி வச்சு ஒரே வச்சு நிற்கிறாங்க. தனிச்சுன்னா யாருமே வர முடியாது. மக்கள் பலத்தில் சக்தியில் வர்றதுக்கு எவரும் தயார் இல்லை. இது வரலாறே கிட்டத்தட்ட 25 வருஷமாக கூட்டணி இருந்தால் தான் ஆட்சி ஆள முடியுங்கிறது இந்த தமிழ்நாட்டுடைய சாபம் அதுதான். தனிச்சுன்னா யாரும் வர முடியாது. யாராவது ஒரு மூளை முடுக்கல வருவாங்க. நான் சொன்ன எல்லாரும் தனிச்சு நின்னா நாங்கள் பிஜேபி வருவோம் நான் சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மா வந்தாங்களே சார், ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அந்த அம்மாவுடைய கதையை பேசுறாங்க. அந்த அம்மாவுடைய ஆளுமை யார்ட்டுமே கிடையாது, தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அதை ஒத்துக்கிற 3ஆம் கட்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பார்க்க இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த அம்மா ஈக்குவல் பண்ணதுக்கு இங்கே யாருமே எந்த தலைவர்களுமே கிடையாது தமிழ்நாட்டில். அதை நான் ஒத்துக்கிற வேண்டிய விஷயம், எல்லாரும் ஒத்துக்கிற வேண்டிய விஷயம். ஆளுமை அவங்ககிட்ட இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு, போல்டர்ஸ் இருந்துச்சு, எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருந்துச்சு. இவங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க எல்லாரும் ஆளுமையை பற்றி. அவங்கள இதில் கொண்டாடுறாங்க, அவங்க மறைஞ்சிட்டாங்க, அதை பற்றி பேசக்கூடாது. அவங்களுடைய ஆளுமையில நாங்கள் வந்துடும் சொன்னால் அது குதிரை கொம்பு தான், வாய்ப்பு இல்லைங்க. அந்த அம்மா பேரை சொல்லியெல்லாம் அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அம்மா செய்த சாதனையெல்லாம் யாரும் செய்யலை. அவங்க தனித்து நின்னா கூட இன்னைக்கு திமுக வந்திருக்காது. அந்த அம்மா இருந்திருந்தால், அந்த அம்மா இறக்காமல் இருந்திருந்தால் திமுக வந்திருக்கே 15 வருஷம் வனவாசம் போயிருக்கும். அதோடு மட்டுமில்லை, தேர்தல் காலகட்டத்தில் பிஜேபியோடு சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் அமித்ஷாஜி அவர்கள் லீலா பேலஸில் வச்சு எல்லா கூட்டணி வச்சு பேசும்பொழுது 2 திருப்பி பேசுனாங்க. அமமுகவை இதில் சேருங்க, அமமுகவை சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்குது. அதில் சேர்த்து நம்ம எல்லாம் பயணிப்போம். நீங்கள் சேர்க்கலைன்னா பிஜேபிக்கு சீட்டை கொடுத்து நாங்கள் கூப்பிட்டு சேர்த்து எல்லோரும் ஒன்றா இருந்து பயணித்தோம்னா திமுக வராதுன்னு சொல்லி அங்கே உள்ள ரிப்போர்ட்லாம் எடுத்து எடப்பாடி கிட்ட சொல்லும்போது அமமுக இருந்தால் அதிமுக வேண்டாங்கிற முடிவுக்கு எடுத்து அவரை சேர்க்காம இன்றைக்கி திமுகவுக்கு வழிவகுத்துட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. 3% ஓட்டு யார் எடுத்தால் அதே அமமுக எடுத்துச்சு. இந்த அமமுக எடுக்க போய் தானே இன்றைக்கி ஆட்சியை விட்டுட்டீங்க. இல்லாட்ட நீங்கள் தான் உங்களை முதலமைச்சர் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? முதலமைச்சர் தான், நீங்கள் தான் முதலமைச்சர், ஆனால் எல்லாரும் கூட்டணி நிற்போம் அப்படி தான் சொன்னாங்க. நல்லது சொன்ன கேட்கல. இன்றைக்கி அவங்கள விளக்குறதுனால இன்றைக்கி ஆட்சி இழந்துட்டீங்களே. இப்போ ஆளுவை யார் இருக்கு சொல்லுங்கள். அப்போ எல்லாரும் சொல்ல கருத்து, அப்போ கூட்டணியினுடைய தர்மத்தில் தான் ஆள முடியுமே தவிர தனியாக ஆளுவதற்கு முடியாது, யாராலும் முடியாது. இப்போ கூட்டணி முறிந்ததால் எடப்பாடி பழனிசாமிக்கு இழப்பா இல்லை பாஜகவுக்கு இழப்பா? என்ன கேட்டால் எடப்பாடியினருக்கும் இழப்பு, எடப்பாடியினரும் தான் இழப்பு, ரொம்ப இழப்பு சார். பாஜக வரணும்னா இங்கே ஒரு மாநில கட்சி கண்டிப்பாக வேணும் சார். ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய கட்சி கண்டிப்பாக வேணும். பாஜக என்ன பெரிய கட்சி சின்ன கட்சின்னு சொல்கிறீங்க? அப்படிலாம் சொல்லாங்க. கூட்டணி தான். எந்த கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியில் திமுக இருந்தால் கூட்டணி இல்லாமல் அவர் தனியாக நிற்பாரா? பெரிய கட்சி அதனால் நாங்கள் தான் நிற்போம்னு சொல்லுங்களேன். அவரும் கூட்டணி வச்சு தான் நிற்காரு. கம்யூனிஸ்டுக்கு நாட்டில் யார் இருக்கு? ஆளே இல்லை. அவரை சேர்க்கலையா கூட்டணியில்? 1% ஓட்டு இருந்தால் கூட பிரியக்கூடாதுன்னு சொல்லி தானே திமுக கூட்டணி வைக்குது. கம்யூனிஸ்டே கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் கம்யூனிஸ்ட்டுக்கு 2 சீட் கொடுக்குறாங்க, 4 சீட் 4 சீட் கொடுக்குறாங்க. விடுதலை செய்யறதுக்கு வட மாவட்டத்தில் மட்டும்தான் ஹோல்டு, அவங்களுக்கு 2 சீட் கொடுக்குறாங்க. கொங்குக்கு அங்கே கொங்கு சைடில் தான் சீட், அவருக்கு 1 சீட். அவரு கூட்டணியை எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து கொண்டு போனால் தான் ஜெயிக்க முடியுங்கிற கான்செப்டில் அவங்க பண்ணுறாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ஏன் நான் எடப்பாடி எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கூட்டணி சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர் மெகா கூட்டணி அமைப்போன்ட்டாரு. என்னன்னா பாஜக வேணான்றாரு. அவங்க தமிழகத்தில் மெகா கூட்டணி எங்கே இருக்குன்னு சொல்லுங்களேன். எங்கே அமைச்சிருக்காங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். தேமுதிக பேசிக்கிட்டு இருக்கு, தேமுதிக பேசிக்கிட்டு இருக்கு, பாமக பேசிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும், அது வந்தால் தானே சொல்ல முடியும். வராமல் நீங்கள் எப்படி முடிவு எடுக்கீங்க? இன்னும் சேரவே இல்லையே. சேர்ந்த மாதிரி சொல்றீங்க. தேமுதிக பேசிக்கிட்டு இருக்க, எல்லாரும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தேமுதிக பாஜகவோட நாங்க இனிமே பேச மாட்டோம்ட்டாங்க. யாரு? பிரேமலதா விஜயகாந்த். வேண்டாம் சொல்லிட்டு இப்போ பாஜகவோட பேசுறாங்க, இப்போ அதிமுகவோட பேசுறாங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னும் தேர்தல் காலம் இன்னும் நான் 1 வாரத்தில் வெளியில வந்துடும், அப்பெல்லாம் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு முடிவு எடுக்க முடியல. அப்ப ஆளுமை இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு கூட்டணியை முடிவு எடுக்க முடியாம திரைச்சிட்டு தானே இருக்கீங்க. ஓபிஎஸ் அவர்கள் உங்களுடைய கூட்டணிக்கு வராரா? அது தெரியல சார். நேற்றைய தினம் முந்தான தினம் நான் பார்த்தேன், ஓபிஎஸ் பாஜகவை ஆதரிப்பதாக. இல்லை, அவரு காலங்காலமா சொல்லிட்டு இருக்காரு நான் பாஜக ஆதரிக்கிறேன்னு. பல்லடத்துல நடந்த பொதுக்கூட்டத்துக்கு அவரை கூப்பிடல. அதுக்கு கூப்பிடணும் அவசியம் இல்லைங்க, அதுக்கு அவசியம் இல்லை. உங்களை கூப்பிட்டுருக்காங்க. நாங்க என்டிஏல அலையன்ஸ்ல இருக்குன்னு சொல்லி பயங்கரமா அறிவிச்சிட்டோம். அவரும் அறிவிச்சிட்டாரு. அவர் அறிவிக்கலையே. அவர் நாங்க பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்றாரு. ஆதரவு தான் சொன்னாங்க. என்டிஏ அலையன்ஸ்ல நாங்களாம் என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கிறோம். அவர் என்டிஏ அலையன்ஸ்ல இல்லை. அப்ப அவர் யார் தான், எங்க தான் இருக்காரு? நீங்க அவரை தான் கேட்கணும். என்ன கேட்க முடியாதுல்ல. அவர் எங்க இருக்காரு அவர் தான் சொல்லணும். நான் எப்படி சொல்ல முடியும்? அது ஓபிஎஸ் தான் சொல்லணும். அப்பையிலிருந்து ஒரு வார்த்தை கூட பாஜக எடுத்து பேசாம மோடிக்கு ஆதரவு, மோடி மீண்டும் பிரதமராக வரணும், மோடின்ட்டு தான் இருக்காரு.
சரி, அது அவருடைய மனநிலை, அதை நம்ம ஒன்றும் குறை சொல்வதற்கு இல்லை. இல்ல அவர் எங்க பாஜகவுக்கு தான் வருவாரு, அப்படிங்கிற எங்களுடைய கூட்டணிக்கு தான் வருவாரு நான் நம்புறேன். அவர் உங்க கூட்டணியில தான் இருக்காரு, அது அவரே சொல்லிட்டாரு. அது யாருமே மறுக்க அதுக்காக மாட்டாங்க. எல்லாத்தையும் இடத்துலயும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. அது சார், உங்களை கூப்பிடுறாங்க. ஜிகே அவர் முன்னாள் முதலமைச்சர் சார். ஏங்க முன்னாள் உங்க கூட்டணியில ஒரு முக்கிய முன்னாள் தலைவர் சார். முதலமைச்சர்னா இங்க எல்லாத்துக்கும் கூப்பிடணும் அர்த்தமா? அப்படி சொல்லாதுங்க. இப்ப ஏர்போர்ட் திருச்சி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல், அண்ணாமலை போய் அவர் வீட்டுல போய் பாக்குறாரு. இது மாதிரி வாபஸ் வாங்கிக்கங்கன்னா ஒரு கேண்டிடேட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கு மரியாதை கொடுத்தாரா இல்லைங்களா? நான் கேட்கிறேன், அப்ப கூட்டணி இருந்துச்சா இல்லையா? எடப்பாடியோட கூட்டணி இருந்துச்சா இல்லையா? ஆமா ஆமா, அதனால போய் மரியாதை நிமித்தம் பார்த்து எல்லாத்தையும் ஒற்றுமையாக்குவது தான் அவர் முயற்சி பண்ணாரு. அண்ணாமலை என்ன தவறு பண்ணாரு? எல்லாம் ஒற்றுமையா இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற கான்செப்ட் தான், நல்ல எண்ணத்துல தான். அதுதான் சார். அதை உடனே அவர் வாபஸ் ஓபிஎஸ் ஓட தயவு தேவைப்பட்டதுன்னு அப்ப அவரை போய் ஓபிஎஸ் உடைய தயவு இல்ல, எல்லாம் ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தான். ஒற்றுமையா இருக்கணும். ஆமா சார், அன்னைக்கு அவர் கேண்டிடேட் போட்டிருந்தா, யாரு ஓபிஎஸ் கேண்டிடேட் போட்டிருந்தா அவருடைய டெபாசிட் போயிருக்கும். அன்னைக்கு பலத்தை அன்னைக்கு பார்த்துருக்கலாம். ஆனா அதே அவர் போட்ட கேண்டிடேட் ஏடிமில போய் இறஞ்சிட்டாரு. அதாவது தெரியுமா உங்களுக்கு? ஓபிஎஸ் போட்ட கேண்டிடேட் எடப்பாடி பார்த்து ஜாயின் பண்ணிட்டாரு. அப்ப அவங்க கேண்டிடேட் எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஓபிஎஸ் இப்போ பாஜக கூட்டணியில் சேர்ப்பதில் எதுவும் தயக்கம் இருக்கா? இல்ல, அப்படிலாம் அப்படிலாம் இல்லை. யார் வேணாலும் வரலான்னு சொல்லிட்டாங்க. நீங்க கூட நாளைக்கு வரலாம், மீடியா கூட நாங்கள் கூட எடப்பாடி நாங்கள் கூட பிஜேபியில் கலந்துக்கிட்டு வர போறோம்னு சொன்னால் வரலாம். அது கூட்டணி தர்மம் என்பது தேர்தலை பொறுத்து, காலகட்டத்தை பொறுத்து, சூழ்நிலை பொறுத்து அமைவதுதான் கூட்டணி. கூட்டணி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய தலைவிதியில், இந்தியாவில் எல்லாருமே கூட்டணி வச்சுதான். தனி மெஜாரிட்டி இருக்கிற பிஜேபியே கூட்டணி வச்சு தான் நிற்குது. அதை மூலம் புரிஞ்சுக்கணும். தனியாக இன்னும் வர்றது கஷ்டம்னு கூட்டணி வச்சு தான் இந்தியாவை ஆள்றாங்க. தனி மெஜாரிட்டி வந்தாலும் கூட என்டிஏ அலையன்ஸில் நாங்கள் 370 வருவோம், மிச்சம் 30 கூட்டணி என்டிஏ அணிதான் வரும். ஆக மொத்தத்தில் 400 ஜெயிப்போம்னு சொல்லி அவர் மோடிஜி சொல்கிறாரு. அவர் கூட்டணியை மதிக்கிறார். அந்த கூட்டணியை நீ ஏன் மதிக்கிறதுக்கு மறந்துட்டீங்க? என்னுடைய கேள்வி அதுதான். நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை, இதுதான் கான்செப்ட். நாளைக்கு திமுக கூட பிஜேபியில் சேர்ந்தாலும் ஆட்சேபம் இல்லை. அரசியல் இது, புரியுதா உங்களுக்கு? இது எடப்பாடினா நாளைக்கு பிஜேபி வரமாட்டாரு என்ன நிச்சயம் சொல்ல முடியாது. அது அரசியல். இப்போ நீங்கள் போக மாட்டேன், நீங்கள் போய் போகணுன்னு கூட நீங்கள் கேட்பீங்க. அது எப்போ வேணாலும் காலச்சூழ்நிலை பொறுத்து கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவதுதான் நியாயம், நாகரிகம். என்ன சொல்லுங்க? ஒரு தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. 2வது இடத்துக்கு பாஜக அவர் தான், 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும். இது நீங்க நம்புறீங்களா? ஃபர்ஸ்ட் இங்க இருக்கலாம். எப்படி சொல்ல முடியும்? தனியா எப்படிங்க நீங்க 3 இடம் தான் வர முடியும்? கூட்டணி உங்கள்கிட்ட யார் இருக்கா? ஒருத்தருமே இல்லைன்னா பாஜக மட்டும் எப்படி சார் 2வது? கண்டிப்பா எல்லாம் நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்க இருக்கோம், அமமுக இருக்குது, ஓபிஎஸ் இருக்காங்க, எல்லா அணியும் ஒட்டுமொத்தமா ஒரு சைடு சேரும்போது உங்கள்கிட்ட யார் இருக்கா? கூட்டணி யார் இருக்கா சொல்லுங்க. தனியா இருந்தா எப்படி வர முடியும்? 3 இடம் தான் வர முடியும். நீங்க கூட்டணி எல்லாத்தையும் கூப்பிட்டு அழைச்சி பேசி எல்லாத்தையும் ஒற்றுமை ஒன்னு சொல்றீங்க. கூட்டணில இருந்து வெளியில போறீங்களா? என்டிஏல இருந்து வெளியில போறீங்களா? உங்களை என்டிஏ தலைவர், மாநில தலைவராக மோடி அறிவிச்சார்ல, அறிவிக்கும் போது நீங்க எதுக்காக வேண்டி யாரை கட்டி நீங்க வெளியில போனீங்க? சரி, அப்படின்னா தன்னிச்சையா நீங்க போலாமா? கூட்டணி தர்மத்தில் நாங்கள்லாம் உங்களோட தான் இருந்தோம், எங்களெல்லாம் ஒரு வார்த்தை அவர் கேட்டிருப்பாரா? நாங்க இந்த மாதிரி வெளியில போகலாம் முடிவு எடுத்திருக்கோம். ஏங்க முந்தின வாரம் ஒத்துட்டு வந்திருக்காரு, மறு வாரத்தில் வேண்டான்னு போறாரு. அப்போ தன்னிச்சைங்கிறது தவறா இல்லையா? கூட்டணி தர்மத்தில் எங்கெல்லாம் கேட்டாரா? எங்க சர்மோ வேந்தர் எல்லாத்தையும் கேட்டாரா? கேட்கலையே. அவர் வாட்டில் அறிவிச்சுட்டாரு. கட்சி தொண்டர்கள் சொன்னாங்க, பொதுக்குழு சொல்லி போனீங்கல்ல, தப்பா இல்லையா? சார், அவங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, பிஜேபின்றது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத ஒரு கட்சி அப்படின்ற ஒரு முடிவு. விழாவில் எப்படி ஒத்துந்துச்சு? 4 வருஷமா அவங்களோட ஒத்து வரும்போது ஒன்றும் தெரியல, அவங்கள வச்சு நீங்க வாழும்போது தெரியல, அவங்கள வச்சு ஆட்சி ஆளும்போது தெரியல, அவங்கள வச்சு எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலுமே ஒன்னா இருந்தீங்க, அப்ப தெரியல. இப்ப திடீர்னு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு எனக்கு புரியல. மக்களுடைய எதிர்ப்பு புரிஞ்சு இல்ல, எதிர்ப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் தப்பான வார்த்தை. எதிர்ப்பு இருந்தா 64-65 தொகுதியில நீங்க எம்எல்ஏ ஆயிருக்க முடியுமா? அப்ப ஒண்ணுமே வந்துருக்க முடியாது. நீங்க தனியா வர முடியாதுங்க. அதுக்கு பாஜக கூட்டணி எல்லாரும் மட்டும் சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்ந்துதான் கூட்டணி. பாஜக மட்டும் கிடையாது, எல்லாரும் சேர்ந்துதான் கூட்டணி. அந்த கூட்டணியில தான் நீங்களும் வந்திருக்கீங்க. இல்லன்னா எப்படி சொல்ல முடியும்? பிஜேபி ஓட்ட போடலையா? அவருக்கு ஓட்டு போடாமல எம்எல்ஏ வந்தாங்க. அதெல்லாம் தவறு. அவங்க சொல்றது பிஜேபி இருக்கிறது எங்களுக்கு தேவையில்லாத சும்மாதான். 4 வருஷம் முன்னாலே சொல்லிருக்கணும்ல, ஆட்சி ஆளும் போது எங்களுக்கு பிஜேபி வேண்டாம் வெளியே போயிருக்க வேண்டியது. ஏன் சார் எல்லாருமே சுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகி பட்டமே கட்டுறீங்க? யாரு? நம்பிக்கை துரோகம் தானே. நம்பிக்கை துரோகங்க. ஆட்சியில் உட்கார்ந்து அழகு பார்த்தது பிஜேபிக்கு. உங்களை நான் சொல்றேன், மக்கள் சாதாரண சின்ன பிரச்சனை கூட சொல்லுவாங்க, உங்களை அழகு பார்த்தது பிஜேபி. அந்த அழகு பார்த்ததுக்கு ஒரு எண்ணமும் காரணம் இல்லாம முகாந்தரம் நம்ம வெளியில போயிட்டு பிஜேபியால நாங்க இப்படி ஆயிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. அவருக்கு என்ன ஜெயலலிதா நினைப்பா? அந்த அம்மா மாதிரி ஒரு வந்துட முடியுமா? அந்த ஆளுமை ஒருத்தர் இருக்கிறா? சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் கூட்டணி தர்மத்தை காக்கவில்லை என்பதனால் நாங்கள் சொல்றோம் துரோகி படம். துரோகி இல்ல, நம்பிக்கை துரோகம். ஓபிஎஸ் எப்படி பாக்குறீங்க? அதிமுகன்னு பாக்குறீங்களா இல்ல தனியா பாக்குறீங்க? அது அவர்கிட்ட தான் கேட்கணும்.
இல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ ஓபிஎஸ் சொல்றாரு நாங்க ரெட்டலையில நிப்போன்றாரு. அது அவங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான், உள்ள விரும்பலை. ரெட்டையிலன்னா எங்கே இவர் ரெட்டையில் என்னன்னு அவர் அது அவங்களுடைய அது தேர்தல் கமிஷன் முடிவு எடுக்கணும். நீங்கள் நானும் முடிவு எடுக்க முடியாது. அவர் சொல்றாரு நான் இப்போன்னு சொல்றாரு, அது தேர்தல் கமிஷன்லாம் முடிவு எடுக்க முடியும். எடப்பாடி முடிவு எடுக்க முடியாது, ஓபிஎஸ் முடிவு எடுக்க முடியாது. தேர்தல் கமிஷன் யாரும் கை நீட்டி நீ தான் அப்படின்னு சொன்னாலும் அவங்க தான் நிற்க முடியும். அதனால அவர் ஓபிஎஸ் அண்ணனுடைய நிலை என்னங்கிறது அவர் தான் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 39 இடங்கள்லையும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. நாம கருத்து கணிப்பு கொண்டு தூர போடு, குப்பையில போடுங்க. சார் அதே கருத்து கணிப்பு தான் சார் மோடி. சும்மா இருங்க. கருத்து கணிப்பு இந்தியா தமிழ்நாடு பேசுறீங்களா, நீங்க இந்தியா பேசுறீங்களா? இந்தியாவுல கருத்து கணிப்பு இந்தியாவா தமிழ்நாடா? இந்தியாவுல மோடி வருவாருன்னு சொன்ன அதே கருத்து தமிழ்நாட்டுல திமுக வரும்னு சொல்லுங்க. நீங்க எதோ எடுத்துக்கிறீங்க? இந்தியாவை ஆள போகிறது மோடி தான். நான் 100 திருப்பு சொல்றேன், 1,00,000 திருப்பு சொல்றேன். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் யார் வருவார் என்பதை தேர்தல் காலகட்டம் தான் முடிவு வரும். பிஜேபி எவ்வளவு சீட்டு வரும், அதிமுக எவ்வளவு சீட்டு வரும், திமுக எவ்வளவு சீட்டு வரும்னு நிலை இல்லாம இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா மெஜாரிட்டி நாங்க 40 வந்துருவாங்களா? சேலஞ்ச் பண்றீங்களா? ஆமா, ஓட்டு பிரியுது வந்துருவாங்க. எப்படி வந்துருவாங்க? அது எப்படி நீங்க சொல்றீங்க? முடியும் நாலு அடியா நின்னா எப்படி சார் வராம? அப்படி சொல்ல முடியாதுங்க, அப்படி சொல்ல முடியாது. தேர்தல் காலகட்டத்தில் எப்படி வரும்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்க. பாப்பா வந்துச்சுன்னா மற்ற மாவட்டத்தில் இல்லை, மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் பிஜேபி வந்து என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. அது தேர்தல் காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில மக்கள் யாரை நினைக்கிறான்? டெல்லி அரசியல் வேறு, அது மத்திய அரசு என்பது வேறு, மாநில அரசு என்பது வேறு. மாநில அரசுக்கு ஒரு பகுதி மக்கள் ஓட்டு போடுவாங்க, மத்திய அரசுக்குன்னு ஒரு பகுதி மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த திரும்ப மத்திய அரசுடைய எலெக்ஷன் தான் நடக்குது. அப்போ மத்திய அரசுடைய எலெக்ஷனுங்கும் போது யாருக்கு ஓட்டு போடுவாங்க? பிஜேபி தான் ஓட்டு போட முடியும். அவங்க ஏன்னா இங்கே திமுகவுக்கு யாருமே நிலை இல்லாத ஒரு பிரதமரே இல்லை. அதிமுகவுக்கு பிரதமர் யாருன்னு கேட்டால் இப்போ சொல்ல முடியுமா? அவங்களால பிஜேபி வெளியே வந்துட்டாங்க. இப்போ யார் பிரதமர் அவங்களுக்கு சொல்லுங்க. 2 பேருக்குமே பிரதமர் கிடையாது. பிரதமர் இல்லாத வேட்பாளரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாங்கள் சொல்றோம் பிரதமர் மோடிஜி. மன்மோகன் சிங் அறிவிச்சாங்களா? மன்மோகன் சிங் அறிவிச்சாங்களா சார்? இல்லையே, அறிவிக்கல. பிரதமர் இல்லாததெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல காங்கிரஸ்ல முடிவு எடுத்திருந்தாங்க, அதை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க கூட்டணியில ஏத்துக்கிட்டாங்க. பண்பீங்க அறிவிக்கல எப்படி சொல்றீங்க? சோனியா காந்தி ட்ரை பண்ணாங்க, அந்த அம்மாவுக்கு தான், அந்த அம்மா தான் ஹைலைட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்ப இருந்த அப்துல் கலாம்ஜி இந்த மாதிரி வெளிநாட்டு பிரச்சனை நிற்கக்கூடாதுன்னு ஒரு சொல்லனால அதுக்கு பிறகு தான் மாற்றம் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் மன்மோகன் சிங் வந்தார். அது அவங்க கட்சி தேர்ந்தது. ஆனா எல்லா ஒருமித்த கருத்தா எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ ஒருமித்த கருத்தா இத்தனை கூட்டணி வச்சு ஏன் ஏத்துக்கல? யாருன்னு சொல்ல முடியாம ஏன் திணைக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. மம்தா பானர்ஜி அந்த அம்மா ஒரு மாதிரி போகுது, நிதிஷ்குமார் அவர் தான் தலைமை தாங்கினார், அவர் விட்டு நீங்க வேண்டவே வேண்டாம், உங்க சங்காத்தமே வேண்டாம்னு சொல்லி பிஜேபி இணைஞ்சு அவர் முதலமைச்சராகி இப்போ அவரு இருந்தார். ஸோ அரசியலில் எந்த சூழலையும் எதுவும் நடக்கலாம். அப்படி இருக்க பட்சத்தில் டெல்லியை ஆள போகிறது பிரதமர் மோடி தான். நீங்க உங்களால சொல்ல முடியுமா? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாராவது அதை சொல்ல முடியுமா? இல்லை மு.க. ஸ்டாலின் பிரதமராக நிற்க போறாரு, அறிவிக்க சொல்லுங்க. இல்லை எடப்பாடி என்ன பிரதமராக நிற்க போறாரு, அறிவிக்க சொல்லுங்க. இல்லை அந்த கட்சியில் யார் பிரதமர்னு சொல்லுங்க. ஒருத்தருமே சொல்ல முடியல. அப்புறம் எப்படி நீங்கள் போய் அவங்க வந்துருவான் நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எத்தனை சீட்டை ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க உங்க கூட்டணி தமிழ்நாட்டில்? ஜெயிப்போம், எத்தனை என்பது இப்போதைக்கு சொல்ல முடியாது. உறுதியா இத்தனை சீட்லாம் வருவோம். கணிப்பு இருக்கும்ல, இவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அது பாதிக்கு பாதி வருவோம். பாதிக்கு பாதி 20 தொகுதிகள் எடுத்துருவீங்க. பார்ப்போம், பொறுத்த நிறைய விஷயங்களை போயிருந்தோம். நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.